ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SMK ட்ரெண்டி பேக்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸி பீட்ஸ்ன்னு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட ஷேட்ஸ் தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம். இது வர்டிக்கலாகவும் காட்டுறேன், ஹாரிசான்டலாகவும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல ஷைனிங்காக இருக்குது. நம்ம பேர்ல் பீடை விட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், நல்லா இருக்குது. அந்த பேர்ல் பீடு ஏன் உறிஞ்சுதுன்றதை நான் வீடியோ காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். நான் எனக்கு நடந்த ப்ராப்ளம் அது. நான் என்னோடய பர்சனலுக்காக போட்டது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசே எங்களுக்கு. அப்போ தான் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பேர்லெல்லாம் உரியுமா, நல்ல பேர்லாக இருந்தால் உரியாது, இது மாதிரி உரியும். ஆனால் பட் இது வந்து கிளாஸி பீட்ஸு. இது ஒரு பேக்கெட் வந்து 450 ரூபா. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 63 81 430 198. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணுறீங்க எல்லாருமே வீடியோஸ் பார்த்துட்டு என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு தான் எனக்கு கால் பண்ணணும், இல்லை மெசேஜ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க, அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ். எனக்கு தெரியல என்ன போட்டேன் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நான் பீட்ஸை பற்றி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆம்லா பீட்ஸ் வந்து நம்மக்கிட்ட 1 கிலோ 400 ரூபா. அந்த இதிலே வச்சு போன வீடியோவில் வந்து நான் கிளாஸி பீட்ஸ் 1 kgன்னு சொல்லிட்டேன். சாரி, அது வந்து இது ஒரு பேக்கெட் வந்து 450 ரூபா, 450 ஒரு பேக்கெட்டு. வேணுன்றவங்க இந்த கலர்ஸை பிக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. இதுதான் கலர் ஷேட்ஸு நான் எடுத்துகிட்டு வந்தது. இதில் வந்து பிக் பண்ணி அனுப்புங்க. நிறைய பீட்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், கூட மெட்டீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒயர் சேல் பண்ணுறோம், கூட போட்டு சேல் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போது வந்து நிறைய பேர் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி கூட பின்னுறவங்க கற்றுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போதே. அவங்களும் இதை மாதிரி போட்டு சேல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த பேஷனாக இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது. ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.